ஓகே, தேங்க்யூ. சார் இது ஆப்ஷன் ப்ரைஸுக்காக இது வந்து பிளான் பண்ணது. அந்த டேட் மேட்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. 8/8 லெட்ஸ் எலிவேட். அது நல்லா பிடிச்சிருந்தது. அது தீம் கொடுத்துச்சு. அது கேட்சியாகவும் இருந்தது. அதனால் அதை வச்சு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான். ட்ரைனிங்கா இருக்கு. ஆப்ஷன் பையிங்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றது வந்து இது ஒரு சும்மா ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகே. இந்த ரூல்ஸ் எல்லாருக்குமே தேவை. இதை நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நம்பர் பேக்ரவுண்ட் போனோம் அப்படின்னா அது ஒரு டிவைன் கிளாஸ் மாதிரி போயிடும். அதனால் அதை டீப்பாக அது உள்ளே போகல. ஏற்கனவே ஒரு பாட்டே என்ன வந்து அப்படின்னா ஆமாம், எங்கள் தலைவன் பாட்டு இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? அது பேக்ரவுண்ட் வந்து இது 8 இல்லை. இந்த டேட் மேட்ச் ஆனதுனால 8/8 கொடுத்தாச்சு. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான ஒரு பையருக்கும் தேவையான ரூல்ஸ். பிளான் பிஃபோர் யுவர் ட்ரேட். ரிஸ்க் ஒன்லி வாட் யூ கேன் லூஸ். லெட் த ட்ரெண்ட் ஒர்க்ஸ். அவாய்ட் ஓவர் ட்ரேடிங். ஸ்டிக் டு எஸ்எல். புக் ப்ராஃபிட் சிஸ்டமேட்டிக்லி. ரிவ்யூ யுவர் ட்ரேட்ஸ். கீப் இம்ப்ரூவிங் எவ்ரி டே. அந்த 8 படுக்க போட்டாலும் இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டியோட அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கிளியர் பிளான், ஒரு ஸ்ட்ரிக்டான ரிஸ்க்கு, ஒரு பேஷன்ஸ். இட்ஸ் கால் காம்பவுண்டிங் ஆஃப் வெல்த். இட் ஹேப்பன்ஸ். அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். அந்த 8க்கு அவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. அந்த 8க்கு பின்னாடி இருக்கிறது எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேட் இது மேட்ச் ஆனதுனால அதை நான் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் ஆப்ஷன் பையர் மார்க்கெட்டில் எல்லாருமே ஆப்ஷன் பையரும் சரி, ஈக்விட்டி பையரும் சரி, எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா நம்ம எல்லாருமே எஃபோர்ட் போடுறோம். பட் ஆனால் ஒரு ராங் டூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் ஒன்றுமே இருக்காது. அதனால் வந்து நம்ம ஒரு நல்ல டூல் யூஸ் பண்ணி நம்ம எஃபர்ட்டை போட்டோம்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு உருட்டு, ஓவராக உருட்டாத. அது எண்ட் ஆஃப் த செஷனில் போயிடும். அதனால் அது எண்ட் ஆஃப் த செஷனில் அதை வந்து பார்த்துப்போம். இது கோர் தீம் வந்து ப்ரைஸுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்தது. சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. என்ன அப்படின்னா வந்து த பேட்டர்ன்ஸ் இன் நேச்சர், பேட்டர்ன்ஸ் இன் மார்க்கெட், பேட்டர்ன்ஸ் இன் அவர் டிசிஷன். இது எல்லாமே நம்மளுக்கு தேவை. அதனால் வந்து அது இயற்கையின் பேட்டர்னாகவே எடுத்துக்கிட்டேன். மார்க்கெட்டின் பேட்டர்ன், நம் முடிவுகளின் பேட்டர்ன். அதுதான் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. கோ வித் த ஃப்ளோ. அது வந்து பேட்டர்னாக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிப்பிட்டேஷனாக இருக்கலாம். அதை நம்ம வந்து பழகினா மட்டும்தான் அது கூட வந்து நம்ம பண்ண முடியும். அதை புரிஞ்சிக்க முடியும். அது ஜஸ்ட் லைக் தட் ஒரே நாளில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா அதுக்கான நேரம் வந்து நம்ம செலவிடணும். பேட்டர்னை வந்து நிறைய விதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். கேண்டில்ஸ் ஒரு பையருக்கு ஒரு செல்லருக்கு என்னென்னலாம் தரும் பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம். அந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா ஒரு பயத்தை கொடுக்கும். நமக்கு ஃபேவராக இருந்ததுன்னா ஒரு பேராசையை கொடுக்கும். அந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையருக்கு தேவை. அது நம்ம எந்த சைடில் இருக்குன்றதை பொறுத்து அது நடக்கும். மார்க்கெட்டு டெய்லி ஒரே டைம் மாதிரி ஒரே மாதிரி நடக்காது. ஒரே விஷயத்த ஒரே மாதிரி டெய்லி நம்ம பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்காது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்.
ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷன் சைஸ் எடுப்பாங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுப்பாங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா அந்த மார்க்கெட்டோட டைனமிக்ஸை வந்து புரிஞ்சிருக்க மாட்டாங்க, பழகி இருக்க மாட்டாங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரியே எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் ஆப்ஷன் பையர் வந்து தோத்து போறாங்க. பிரச்சனை அங்கே தான். அது என்ன டைம்ல நம்ம அது என்ன பண்ணணும், எதனால பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம இதை வந்து ரிதம்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒலட்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம வந்து பழகி இருக்கணும். அதை பொறுத்து தான் உங்கள் என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே. ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ், இத்தனை ஃபேஸ் இருக்குது மார்க்கெட்டில். அது எல்லா ஃபேஸுக்கும் ஒரு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நம்ம அது எல்லாத்துக்கும் வந்து பழகியிருக்கணும். அது ஒரு கேண்டில்ல மட்டுமே வந்து ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட முடியாது. அது என்ன வந்து ஃபார்மெட்டில் இருக்குது, அது அக்கமுலேஷனில் இருக்கா, எக்ஸ்பேன்ஷனில் இருக்கா, ட்ரெண்டில் இருக்கா, இல்லை எக்ஸாக்ஷனில் இருக்கா, கரெக்ஷனில் இருக்கா, ரீசெட்டில் ஃபேஸில் இருக்கா, இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் நம்மளால. ஒரு ட்ரேடு நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ப்ராஃபிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உருவாக்கியிருக்க ஸ்ட்ராட்டஜி ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னு அது அர்த்தம் கிடையாது. லேர்ன் பண்ணணும், பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும். நெக்ஸ்ட் அதை வந்து திரும்பவும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லூப்ல இருப்பீங்க. இன்ஃபினிட்டி, இந்த காம்பவுண்டிங் அப்படின்னா இது எல்லாமே நம்ம பண்ணணும். இது எல்லாமே பண்ணா மட்டும்தான் அது காம்பவுண்டிங்கா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை மட்டுமே வச்சு நம்ம பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கோரிலேஷன் இருக்கு. ஒரு விஷயத்த மட்டுமே பார்த்து நம்மளால அதை வந்து செஞ்சிட முடியும், முடிச்சிட முடியும் அப்படின்றது வந்து ஈஸி கிடையாது. உங்களுக்கு புரிதல் பழக்கப்பட்டதை வச்சு கோரிலேட் பண்ணிக்கோங்க. அப்ப பண்ணும்போது தான் நம்மளுக்கான அந்த ஃபில்ஃபில் வந்து கிடைக்கும். அத நான் டீட்டெயில்டா உங்களோட சார்ட்ட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, எதனால ஃபியூச்சர வச்சு பண்ணணும் அப்படின்றது புரிதல் உண்டாகும். இது வந்து ஸ்ட்ரக்சருக்காக. ஒரு மார்க்கெட் என்ன ட்ரெண்டுல இருக்கு, அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு ஹையர் ஹையா, இல்ல ஹையர் லோவா? அது 2ம் சேர்ந்தா என்ன நடக்கும்? ஒரு லோயர் ஹை, ஒரு லோயர் லோ. அது என்ன ட்ரெண்ட் இருக்கும்? அது என்ன ஸ்ட்ரக்சர்? அது என்ன வியூ? அத ரிவ்யூ பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த புரிதல் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி நம்ம ப்ராஃபிட்ல இருக்கணும் அப்படின்னா, அந்த ரிஸ்க்குக்கு ரிவார்ட் இருக்கணும். அத நம்ம முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு அது தேவை. அந்த இடத்துல நான் தேவை மட்டுமே எனக்கு போதுமா? அதுக்கான ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெவலப் பண்ணியிருக்கணும். அந்த ரிஸ்க்க கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். மெயின் ஒரு பையருக்கு அதுதான் தேவை. ஏன்னா எல்லாருக்கும் ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் சாப்பிடுற மாரி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். பட் ஆனா அது அப்படி கிடையாது. அந்த ஸ்கில்லோட நீங்க ரிஸ்க் எடுக்கணும். பட் என்ன அப்படின்னா, நீங்க அதுக்காக காத்திருக்கணும். நம்ம காம்பவுண்டிங்ன்னு பேசுவோம் எல்லாமே. ஸ்டாக்ல பண்ண முடியும், ஈக்விட்டில பண்ண முடியும், ஃபியூச்சர்ல பண்ண முடியும். எல்லா இடத்துலயும் பணம் கொட்டியிருக்கு. அதுக்கான டைம நம்ம குடுத்தோமா? அப்படின்றது தான் இங்க விஷயம். ஒரு ப்ராஃபிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட்ல மட்டுமே நம்ம மொத்தமா எடுத்துற முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாது. ஆனா கன்சிஸ்டன்சி பண்ணும்போது கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கு தேவை வந்து டிசிப்ளின். அந்த டிசிப்ளினோட பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது எல்லாமே அலைன் ஆவணும். ஒரு ட்ரேடருக்கு 1 மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களால கண்டிப்பா சஸ்டெயின் பண்ண முடியாது. நம்மளுக்கு மைண்ட் நல்லா இருக்கணும். நம்ம மெத்தட் நல்லா இருக்கணும். நம்ம வந்து அந்த மணி
அதுக்கான தேவைகள், மைண்ட் என்ன? ஒரு லாஸ வந்து அக்செப்ட் பண்ணணும். எடுத்த ட்ரேடுக்கு வந்து நான் வெயிட் பண்ணணும். எனக்கு அந்த மைண்ட் ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா இருக்கணும். ஏன்னா, இது நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோமோ வரும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணல. இந்த ட்ரேட நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, மிஸ் ஆயிடுச்சுன்ற தோண வரக்கூடாது. 12 பஸ் மாரி இந்த பஸ்ஸில நீங்க ஏறியிருந்தா, அத எடுத்திருந்தா, அந்த மாரி கதையில போய் முடிஞ்சிரும். அதனால வந்து வெயிட் பண்ணணும். எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த லாஸ வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். அது மார்க்கெட்ல வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணா மட்டும் தான் லாஸ் வரும்னு கிடையாது. செல்லிங் பண்ணாலும் வரும். இக்கரைக்கு அக்கரை பச்சை. அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பையிங் பண்ணா தோத்துருவாங்க. இல்ல பையிங் பண்ணாலும் தோக்க மாட்டாங்கன்ற மாரி நெறைய செட்டப்ஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்ம அத எப்படி அணுகுறோம்? அது மட்டும் தான் வந்து அந்த புரிதல உண்டாக்கும். ஆப்ஷன்ஸ் பையிங்னாலே பயப்படுறாங்க. அதனால வந்து அத மாத்தணும். அந்த புரிதல உண்டாக்கணும். அதுக்கான நெறைய பேர் இருக்காங்க பாசிட்டிவ்ல. மைண்ட் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கணும். மெத்தட் கரெக்ட்டா இருக்கணும். மணி அதாவது நீங்க வந்து ஒரு செட்டப்ப வந்து டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அது நல்லா வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கரெக்ட்டான பொசிஷன் சைஸ் தெரியணும். எத்தன லாஸு, அது எத்தன நாள் வரைக்கும் என்னால அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ண முடியும். இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும் தான் வரும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட இருக்கு. பட் ஆனா எனக்கு நல்ல சைக்காலஜி இல்ல அப்டின்னா, அந்த எக்ஸிகியூஷன் தப்பா தான் போய் முடியும். எனக்கு நல்ல சைக்காலஜி இருக்கு. ஆனா ஸ்ட்ராட்டஜி இல்ல அப்டின்னா, அது வந்து திரும்பவும் தப்பா தான் போய் முடியும். அப்ப இந்த 3மே நம்மளுக்கு தேவ. நல்ல மைண்டும் வேணும், மெத்தடும் வேணும், மணியும் வேணும். இது எதனால ரிப்பீட் இந்த ட்ரிபிள் எய்ட்டுக்காக போட்டேன். என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுக்குறோம் அப்டின்னா, அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். அந்த பிளான வந்து பார்த்தீங்கன்னா, செட்டப் என்ட்ரிக்கு அது இன்வாலிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? என்னோட டார்கெட் என்ன? என்னோட ரிஸ்க் என்ன? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் என்ட்ரி. ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது பேர் தான் பிளான். சரி நான் பிளான் பண்ணிட்டேன். அத நான் புரொடெக்ட் பண்ணணும். எப்படி நான் புரொடெக்ட் பண்ணுவேன் அந்த ட்ரேட்ல இருக்கும்போது? எனக்கு எஸ்எல் அந்த சைசிங் கண்ண மூடிட்டு ஆவரேஜ் அடிக்கக்கூடாது. கண்ண மூடிட்டு ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து நான் அடி வாங்குனாலும், ஏன் அடி வாங்குனேன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி நம்ம போயிட்டு அத போய் முடிக்கக்கூடாது. அதனால வந்து நீங்க ஆவரேஜ் அடிச்சாலும் சரி, ஸ்கேல் அப் பண்ணாலும் சரி, அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அது லாஜிக்கா இருக்கணும். அந்த லாஜிக்குமே பிரைஸா இருக்கணும். அது பண்ணா மட்டும் தான் நம்மளால ப்ராஃபிட்ல இருக்க முடியும். இத நம்ம கம்ப்ளீட்டா திரும்ப திரும்ப பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அத ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மகிட்ட அந்த புலம்பல் இருக்காது. அத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது என்ன அப்டின்னா வந்து 2 தேவ. ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி ரிஸ்க். இத நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டே டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணா மட்டும் தான் உங்களால எல்லாத்தையும் அடுத்த 6 நீங்க அந்த ட்ரெண்ட பார்க்க முடியும். செட்டப்ப பார்க்க முடியும். உங்களுடைய டைமிங் என்ன டைம்ல வந்து நம்ம என்ட்ரி, எக்ஸிட் குடுக்குறோம். அந்த சைசிங், ஸ்டாப் லாஸ் இது கரெக்ட்டா பண்ணதுக்கு அப்புறமும் அத நீங்க ரிவ்யூ பண்ணணும். கிரீன் ஆல்வேஸ் இஸ் அ கிரீன். பட் ஆனா அந்த கிரீன் வந்து எனக்கு ஃபில்ஃபில் ஆச்சா? அப்டின்றத வந்து நீங்க ரிவ்யூ பண்ணணும். அத ரிவ்யூ பண்ணா மட்டும் தான் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அது ரிப்பீட்டட்ல உங்களால பண்ண முடியும். இல்லன்னா அந்த ரிப்பீட்டட்ல நம்மளால பண்ண முடியாது. திங்க் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், குரோ பண்ணணும். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, திங்க் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி சினாரியோ. எனக்கு வந்து இன்னைக்கு என்ன ப்ராபபிலிட்டி? அத தான் நான் பார்க்கணும். ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது மைண்ட் செட்ட. நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தேவையில்ல. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போது? அது உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க ப்ராஃபிட்ல தான் இருக்க போறீங்க. ஒரு செட்டப், ஒரு கன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா தெரிஞ்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அத ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்டின்னா, நம்மளுக்கான நாலேட்ஜ் உருவாயிடும். நமக்கான டிசிப்ளின் உருவாகிடும். நமக்கான பேஷன்ஸ்
இருக்கிறதுலே ஒரு பையருக்கு தேவை பேஷன்ஸ். அது என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி, என்ட்ரி எடுக்கிறது அப்புறம் கிடையாது. அதனால வந்து பிஃபோர் என்ட்ரி பேஷண்ட்டா இருங்க. ஆஃப்டர் என்ட்ரி பேஷன்ஸா இருக்கணும்னு நீட் இல்ல. ஏன்னா நம்ம கானல் நீர். அது வந்து ஆப்ஷன்ஸ் பிரீமியம் நான் பழகுனதுனால நான் பிரீமியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எந்த ட்ரேடா இருந்தாலும் சரி. அது வந்து ஈக்விட்டியா இருக்கலாம். எந்த டெரிவேட்டிவ், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் நீங்க பேஷன்ஸா இருக்க முடியும். அதுக்கு மேல பேஷன்ஸா இருந்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே அது லாஸ்ல தான் போயிருக்கும். நம்ம டெய்லி வந்து கிரீன் இஸ் எ கிரீன்னாலும், மணி மட்டுமே வந்து நம்மளுக்கான குரோத் கிடையாது. இந்த மார்க்கெட் நமக்கான புரிதல ஒரு ஒரு நாளும் ஒரு விதத்துல வந்து கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நல்ல அறிவ கத்துக் குடுக்கும். ஒரு நாளைக்கு நல்ல டிசிப்ளின கத்துக் குடுக்கும். ஒரு நாளைக்கு நல்ல பேஷன்ஸ கத்துக் குடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கன்சிஸ்டன்சிய கத்துக் குடுக்கும். வேற எங்கேயுமே நீங்க கத்துக்க முடியாதது இந்த மார்க்கெட்ல கத்துக்க முடியும். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு ஆளுகிட்ட நீங்க பழகுற மாரி இந்த மார்க்கெட் கிட்ட பழகிட்டு இருப்போம் நம்ம. ஒரு பையருக்கு இருக்கக்கூடாத குணாதிசயம் இதுதான். நீங்க அந்த டைரக்ஷன் இருக்குல்ல, அத கட்டி புடிச்சுக்கிட்டு நம்ம அழுவோம். ஏன்னா பிடிவாதம் நம்மளுக்கு அந்த இது வந்துரும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான், இல்ல பேரிஷ் தான். அன்கிளியரா இருக்கும். வெயிட் பண்ணுவோம் நம்ம. அந்த ட்ரெண்ட் கூட நம்ம டிராவல் பண்ண மாட்டோம். அது என்ன சைடு இருக்கோ, அது கூட வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். புல்லிஷ்ல இருக்கா, கூட சேர்ந்து போங்க. பேரிஷ்ல இருக்கா, அடாப்ட் பண்ணிடுங்க. எனக்கு எதுன்னே தெரியலையா, வெயிட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பிரைஸ் வந்து நம்மளுக்கு சொல்லும். இது வந்து இந்த 8 ரூல்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது. இத வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் எண்ட் நோட் மாரி குடுத்துருக்கேன் அதுல. இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரைஸ். ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. நமக்கு மார்க்கெட்ல எல்லாருக்குமே தேவை ஒரு பிரைஸ். அந்த பிரைஸ் எப்பப்பலாம் என்ன பண்ணும்? அது ஏன் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. இது ஒரு சின்ன ஸ்டோரியில வந்து அந்த பிரைஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு. இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம என்னென்ன பிரைஸுக்கு எப்பப்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தோம் அப்டின்னா, நம்மள வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ரேஷியோ கரெக்ட்டா இருக்குன்றதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம மார்க்கெட்ல வந்து பை பண்றோம். அது கம்பேரிட்டிவ் நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்டின்னா, எஸ்டர்டே. அந்த எஸ்டர்டேன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான கம்பேரிசன். ஃபர்ஸ்ட்டு நேத்து என்ன நடந்தது? அத வச்சு இன்னைக்கு என்ன நடக்க போகுது? அது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான், அந்த டைரக்ஷன வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். நம்ம பார்க்குற பிரைஸ் கூட நம்ம டிராவல் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ட்ரேட்ல இருக்க போறோம். அது நேத்து என்ன நடந்தது? நமக்கு இருக்கிற 4 இன்புட் எல்லாருக்கும் இருக்கிற இன்புட். அது வந்து ரீட்டெய்லரா இருக்கலாம், டிஏஐ, எஃப்ஐஐ யாரா வேணா இருக்கலாம். பையர், செல்லர் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம், யூனிக்கான விஷயம் அந்த பிரைஸ். அந்த பிரைஸ்ல என்ன இருக்கு? ஒரு ஓப்பன், ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ், ஒரு லோ, ஒரு ஹை. இத ஓஹெச்எல்சின்னு நம்ம சொல்லுவோம். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அந்த ஓப்பன், ஹை, க்ளோஸ் ஒரு ஒரு கண்டிஷன்ல ஒரு ஒரு மாரி ட்ரீட் ஆகும். அத நம்ம எப்படி வந்து பிராக்டிஸ் பண்றோம்? அது மட்டும் தான் நம்மளுக்கான ஆன்ஸர குடுக்கும். அது எஸ்டர்டே ரெஃபரன்ஸ வச்சு, இன்னைக்கு என்னலாம் பண்ணா, அந்த பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்? நமக்கு இன்னைக்கு என்ட்ரி பண்றோம், மார்க்கெட்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ்.
அது 1 மினிட் கேண்டலா இருக்கலாம், 2 மினிட் கேண்டலா இருக்கலாம், 3 மினிட் கேண்டலா இருக்கலாம். பிரச்சனை அது கிடையாது. அந்த பிரைஸ் இப்ப எங்க இருக்கு? அது எதனால இருக்கு? அது தெரிஞ்சா மட்டும் தான் அந்த டைரக்ஷனோட முடியும். இத நீங்க வால்யூம் பேஸ் பண்ணி போலாம். மத்த எல்லா ஸ்ட்ராட்டஜி கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்டின்னா, அந்த பிரைஸ் நேத்து ஹைக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல பையிங் வேணும் அப்டின்னா, ரெஃபரன்ஸ் ஒரு எல்டிபி ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு மேல இருக்கு. இன்னியோட ஹைக்கு மேல இருக்கு. அப்டின்னா நீங்க வந்து அத பையா கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற அந்த கிரவுட் நேத்து இருந்தத விட ஜாஸ்தி இருக்கு. அப்பனா தான் அந்த பிரைஸ வந்து ஜாஸ்திக்கு கேட்பாங்க. அதே சைடு லோ விருப்பமே இல்ல. நேத்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த லோ ஃபார்ம் ஆகுது அப்டின்னா, அதுல விருப்பம் இல்ல. அந்த குறைஞ்சபட்ச விலைய விட தாண்டி ஒரு கீழ ஒரு விலைக்கு போகுது அப்டின்னா, செல்லிங் பிரஷர் வருதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ராங் பை, ஸ்ட்ராங் செல். இது என்ன எப்டி எடுத்துக்கலாம்? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் பிரஷர். அந்த ஹை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, பையிங் பிரஷர்ல வரும். ஒரு லோ பிரேக் பண்ணிட்டாங்கன்னா, செல்லிங் பிரஷர் வரும். இது 2மே இல்ல அப்டின்னா, மிட் ஆஃப் த டேல தான் இருப்போம் நம்ம. ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ். வெறும் பை மட்டும் தான். இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் ஆனா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ தான் இருக்கேன் நானு. அந்த ஆர்வமின்மை. நேத்து ஒரு கடைய மூடும்போது இருந்த பிரைஸ், இன்னைக்கு அதுக்கு கீழ ஓப்பன் ஆகுது அப்டின்னா, அந்த விலைக்கு கீழ நான் ஓப்பன் ஆயிட்டு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த விருப்பம் இல்லை அப்டின்னா, அது அத நோக்கி டிராவல் ஆகுற வரைக்கும் நமக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அது உள்ளயே தான் டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா, அது வந்து அந்த ஹை போனாலும் திரும்ப கீழ வந்துருவாங்க. இந்த சினாரியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ச் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த குளோஸ் பிரைஸ்க்கு கீழ இருக்காங்களா? இல்ல ஓப்பன் பிரைஸ்க்கு மேல இருக்காங்களா? இது வந்து சினாரியோஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது நேத்து எஸ்டர்டே அதுக்கு கீழ ஓப்பன் ஆயிருக்கா? இது எல்லா இடத்துலயுமே மேட்ச் ஆகும். அது இன்னியோட மேட்சிங் மட்டும் இருக்காது. அது ஒரு மாச கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணும்போதும், இதே பிரைஸோட லாஜிக்ஸ் அங்கேயும் ஒர்க் ஆகும். இந்த மாசம் ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆச்சு. இந்த வாரம் ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆச்சு. இந்த நாள் அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆச்சு. இத்தன ரெஃபரன்ஸ் வந்து நம்ம எடுத்தா மட்டும் தான், அந்த டைரக்ஷன வந்து கேப்சர் பண்ண முடியும். அந்த பிரைஸ் அதுக்கு மேல இருந்தா மட்டும் தான் வந்து நம்மளால அத பீட் பண்ண முடியும். அந்த ஆர்வம். நேத்து ஒரு உச்ச விலை, ஒரு குறைந்தபட்ச விலை. இது 2த்துக்கும் நடுவுலயே மார்க்கெட் இருக்கு அப்டின்னா, ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருக்கு. சைட்வேஸ். அவங்களால வந்து அத மேற்கொண்டு கொண்டு முடியல. கீழயும் கொண்டு முடியல. அந்த பிரைஸ் உள்ளயே தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் ஆகுறாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஞ்ச் பவுண்ட் அப்டின்னு எடுத்துப்போம். அதுக்கு வந்து இன்னொரு காரணமும் இருக்கும். ஒரு பிசினஸ்ல நம்ம குளோஸ் பண்றோம். இந்த குளோஸ் பண்ற பிரைஸ்க்கு கீழ ஆல்ரெடி பிக்ஸட் பிரைஸ்க்கு கீழ டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே, அங்க இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். நான் ஒரு குளோஸ் பண்றேன் நேத்து ரூ. 100க்கு குளோஸ் பண்ண பிரைஸ். அதுக்கு கம்மியா நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ண போறேன். இல்ல ஓப்பன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த குளோஸ் பிரைஸ நான் ரீச் பண்ணணும். அப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பிரைஸ் ஹைல இருக்கா? லோல இருக்கா? அந்த குளோஸ் பிரைஸ்க்கு மேல இருந்தேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. குளோஸ் பிரைஸ்க்கு கீழ இருக்கேன் அப்டின்னா, என்னோட ஹையே வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ் பிரைஸா தான் டார்கெட்டா இருக்கும். இது ஒரு ஸ்டெப்பா தான் வந்து மார்க்கெட்ல பார்க்க முடியும். மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு. பட் ஆனா வந்து அங்க நிப்பாங்களா? சஸ்டெயின் பண்ணுவாங்களா? தெரியாது. அது சஸ்டெயின் பண்ணிட்டு போறதுக்கு எல்லாருமே கூட சேர்ந்து வரணும். நெறைய விஷயங்கள் இருக்கு அது பேக்கிரவுண்ட்ல. அந்த பிரைஸ் மட்டுமே அங்க போறதுனால, அந்த மூவ்மெண்ட் கேரி ஆன் ஆகுமா? அது கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, அது டிராவல் ஆகுமா?
அப்படின்றத நம்மளுக்கு கணிக்க தெரியணும். அதுக்கு முந்தைய ஹை ஏதாவது இருக்கா? முந்தைய லோ ஏதாவது இருக்கா? அது சப்போர்ட் எடுக்குமா? ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா? இதுக்கு நிறைய பேராமீட்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க். இப்போ ப்ரைஸை மட்டுமே பார்த்தோம். அந்த ப்ரைஸை மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ட்ரேடை கொடுத்துருமானா கொடுத்துடாது. கூட நம்மளுக்கு மற்றதும் சேர்ந்து வரணும். இது எல்லாமே சேர்ந்து தான் ட்ரேட் எடுக்க முடியுமா? இல்லை, இது இல்லாமலும் ட்ரேட் எடுக்க முடியும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ராவல் பண்ண முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா போகாத இடத்துக்கு சிவகரப்ப டிக்கெட் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அங்கே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இது நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கான்ட்ராக்ட் இங்கே வரைக்கும் வரும். அவங்க பயப்படலை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்குது. இன்னும் டாப்பில் இருக்காங்கன்னா அவங்க கண்ணில் பயம் இல்லை. ஏன்னா அதில் ஜீரோ பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு வந்து ஒன்றும் துணிவு இருக்குது. அப்போ மார்க்கெட் அங்கே வரைக்கும் போவாங்க. இதுக்கு எனக்கு வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதுமா கேட்டிங்கன்னா பத்தாது. விவேப் தேவை. எதுக்கு விவேப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வெயிட்டட் வால்யூம் ஆவரேஜ் ப்ரைஸ். ஒரு ஆவரேஜ் ப்ரைஸு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். அது வால்யூமோடு இருக்குது. அதனால் அந்த விவேப்புக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே கொடுக்குறோம். அது வால்யூம் டெஃபினட்டாக எல்லாருக்கும் வால்யூம்னா என்னன்னு தெரியும். அந்த வால்யூம் இருந்தால் தான் மூவ் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த வால்யூமுக்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்குது. வெறும் வால்யூம் மட்டுமே போதுமான்னு கேட்டால் இல்லை. அது எந்த சைடு இருக்கிற வால்யூம், எதனால் அந்த வால்யூம் உங்களை மேலே கூட்டிகிட்டு போகிற வால்யூமா இல்லை கீழே கூட்டிகிட்டு போகிற வால்யூமான்னு உங்களுக்கு தெரியணும். அது எந்த இடத்துல வருது, எதனால் வருது, இது எல்லாமே நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அதோட ட்ராவல் பண்ண முடியும். அந்த ரூம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த ஸ்ட்ராங் பை, ஸ்ட்ராங் செல், ரேஞ்ச் பவுண்ட், கேப் அப், அந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கான வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். அந்த வால்யூம் என்ன வால்யூம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வெறும் ஷேடோவா இல்லை உண்மையான வால்யூமா? அது அந்த கேண்டில் மட்டுமே காமிச்சிடாது. அது அடுத்த கேண்டிலும் நம்மளுக்கு வந்து காமிக்கணும். அது குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு தேவை. அதுக்கு முன்னாடி இருக்க ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் மட்டும் பத்தாது, இந்த வால்யூம் மட்டும் பத்தாது. அதுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நீங்கள் எவ்வளோ சின்ன டைம் ஃப்ரேம் ரெஃபரன்ஸாக வைக்கிறீங்களோ அந்த சின்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் வெளியில் வந்துடுற மாதிரி இருந்தால் அந்த சின்ன டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய டைம் ஃப்ரேம் என்ட்ரி இருக்கும்போது எக்ஸிட்டும் உங்களுக்கு நல்ல டைம் ஃப்ரேமில் நல்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கான வெயிட்டிங் நம்மளுக்கு தேவை. விவேப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாங்குற ப்ரைஸ் ஃபேர் வேல்யூ, நியாயமான விலையா ஆவரேஜான விலையா அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் விவேப் யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பார்ப்பாங்க. எனக்கு அதை பெருசாக பார்க்க தெரியாது. சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட அதை கற்றுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுது அது நிறைய பேருக்கு தெரியும். ஆல்ரெடி இருக்கிறதுக்கும் அதோட பர்பஸ் என்ன, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாமே ப்ரைஸில் காமிச்சு கொடுத்துரும். நம்ம ட்ராப்பில் இருக்கோமா இல்லையா, ஒரு ஹை கன்விக்ஷன், ஒரு ஸ்ட்ராங் பை, அதுக்கு என்னென்னலாம் தேவை. நம்மளுக்கு ஒரு செட்டப்பில் ஒரு என்ட்ரி போகிறோம் அப்படின்னா அந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஒரு ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், ஒரு க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும், ஒரு ஹைக்கு மேலே இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸை மீறி கூட வந்து நம்மளுக்கு வால்யூம் வேணும், லாங் பில்டப் வேணும். இது எல்லாமே இருந்ததுன்னா
அது கூட நம்ம டிராவல் பண்ணலாம். ஒரு கன்விக்ஷன் இதுல இல்ல, எல்லாமே வந்து ஷார்ட் டைம்ல இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ ட்ராப். இது நாலுமே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்காக கொடுத்தது, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. இதுக்கப்புறமா டூல். இப்போ பேசுறேன்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க. சரி, ஓகே. அது டைரக்டா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் போக வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்காக போனது. ஆப்ஷன் பையிங்க்கு வந்து மெயின் நான் கொடுத்துருக்க டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று NSEOI. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற லெவல்ஸ். ஒரு ஸ்ட்ராடல். அந்த ஸ்ட்ராடல் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு புட்டுக்கும் ஒரு காலுக்கும் எது கம்மியான ப்ரைஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஸ்ட்ராடலாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராடல் நேற்று இருந்த ஸ்ட்ராடலா இல்லை இன்னைக்கு காலையில் போடப்பட்ட ஸ்ட்ராடலா, அதை பொறுத்து இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதை வெயிட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா என்ட்ரியில் இருக்க போகிறோம், இல்லைன்னா என்ட்ரி தேவையில்லை. எல்லா இடத்துலையும் என்ட்ரி கிடைக்குமானா எல்லா இடத்துலையும் என்ட்ரியும் கிடைக்கும், எக்ஸிட்டும் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கான தேவை ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னா அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட தேவை. ஒரு 10 லாட்டு போட்டு 3 பாயிண்ட் எடுத்து 30 பாயிண்ட் என்னுடைய தேவை இன்னைக்கு அந்த 1800 போதுன்னு வந்துருவாங்க. ஒருத்தர் ஒரே ஒரு லாட்டு போட்டு அந்த 30 பாயிண்ட்டும் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான செட்டப்புக்கும் வெயிட் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கான என்ட்ரியும் எக்ஸிட்டும் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ வேகமாக உள்ளே போகிறீங்களோ அவ்வளோ வேகமாக வெளியில் வரணும். நீங்கள் பொறுமையாக உள்ளே போனீங்கன்னா பொறுமையாக வெளில வரலாம். அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த NSEOI வந்து ப்ரீமியம் வந்து பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்க போகிறோம். இதோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் என்ன ரெஃபரன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ், ஒரு க்ளோஸ் ப்ரைஸ். அந்த க்ளோஸ் ப்ரைஸில் என்ன டிசைட் பண்ண போகிறாங்க, அந்த க்ளோஸ் ப்ரைஸில் தான் டிசைட் பண்ண போகிறாங்களா இல்லை ஹை ப்ரைஸில் டிசைட் பண்ண போகிறாங்களா. ஒரு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான ட்ராவல், ஏன்னா அவங்க வந்து அந்த கரைதலை வந்து உண்டாக்கணும். இந்த ப்ரீமியமை எண்ட் ஆஃப் த டே அந்த ஏடிஎம் வந்து 0 பண்ணணும். அந்த ஏடிஎம் ஃபைன் பண்ணுறது ஒரு கலை. அதை ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் கோடீஸ்வரன். அது அவ்வளோ ஈஸியா அப்படின்னா தெரியல. கண்டுபிடிக்க முடியாதான்னு கேட்டாலும் தெரியல. பட் ஆனால் முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி பணம் பண்ணணுமா அப்படின்னா தெரியல. ஆனால் ஈஸியாக பணம் பண்ண முடியும். நம்ம அந்த பண்ணுற செட்டப்பை ஈஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நினைக்கிற இடம்லாம் என்ட்ரி இல்லை, எனக்கு அங்கே வரும்போது மட்டும்தான் என்ட்ரி. ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கிட்டேன் நான். எனக்கு பார்க்குற இடம்லாம் சப்போர்ட்டாக தெரியும், பார்க்குற இடம் தான் ரெசிஸ்டன்ஸாக தெரியும். எனக்கு என்ட்ரி எங்கே போகணும்னு தெரியல, எக்ஸிட் எங்கே போகணும்னு தெரியல. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும். இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் வந்து ஆப்ரேட் ஆகுதுன்றது என்னுடைய ப்ராக்டிஸ். அதனால நான் அதை செட்டப்பாக கொண்டு வந்துக்கிட்டேன். 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ட்ரேடிங் வியூ வந்து எனக்கு 2 தான் ஃப்ரீயாக கொடுத்தான். நான் அதனால 2 இண்டிகேட்டரில் வந்து முடிச்சுக்கிட்டேன் அதை. மற்றது எதுவுமே வந்து பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த 2 இண்டிகேட்டரை எனக்கு ஃபில்ஃபில் பண்ணிடுச்சு. அந்த 2 இண்டிகேட்டருக்குள்ளேயே வந்து எல்லாத்தையுமே கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடிஞ்சது. கொண்டு வந்திருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் இருக்கிற செட்டிங்ஸ் மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியம் அதிகமாக இருக்கு. நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, சார் நீங்கள் திடீர்னு ஒரு நாள் வந்து க்ளோஸ் வைக்கிறீங்க, ஒரு நாள் ஹை வைக்கிறீங்க, இதை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. கரெக்ட். மார்க்கெட்டில் ஒரு விஷயம், ஒரு அன்சர்டனிட்டி. ஒரு விஷயத்தில் ப்ரீமியம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் ரைஸ் ஆயிருச்சு, விக்ஸ்லாம் ரைஸ் ஆகலை. ப்ரீமியம் ரைஸ் ஆனாதான் விக்ஸ் ரைஸ் ஆகும். அதை ப்ரீமியம் காமிச்சு கொடுத்துரும். மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி வருது அப்படின்னா ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது?
யாருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அந்த பொருள். அது திடீர்னு கீழே போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. திடீர்னு மேலே போயிருச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. எவ்வளவு தூரம்னு தெரியாது. ஒரு நியூஸ் ஒரு அன்சர்டினிட்டி வரும்போது தான் வந்து அந்த ஃபேக்டரின் உள்ள வரும். இல்லை அப்படின்னா அங்கே ப்ரீமியம் இருக்காது. எப்பவும் போல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த 200 பாயிண்ட் ஒரு வாரம் எக்ஸ்பீரி ஆரம்பிக்குதுன்னா 200ல இருந்து 180 பாயிண்ட் தான் ஆரம்பிக்கும். எண்ட் ஆஃப் த டே வந்து அதை ஜீரோ பண்ணணும். அந்த அன்சர்டினிட்டிக்கு நம்ம கொடுக்குற விலை அதுதான் அந்த பிரீமியம். அந்த பிரீமியம் இன்க்ரீஸ் ஆக விக்ஸ் வந்து ரைஸ் ஆகும். முத நாள் வாரத்தோட முத நாள் எக்ஸ்பைரி ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான பிரீமியம் இருக்கும். அந்த பிரீமியம் டெய்லி அவங்க வந்து கரைச்சி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்ப என்ன அப்படின்னா ஒரு தூரம் டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பிரீமியம் வந்து கரைதலை வந்து உண்டாக்க முடியும். அங்க இருந்தாலுமே அதை கரைதலை உண்டாக்க முடியும். ஆனா அதிகப்படியா உண்டாக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு வேகமா டிராவல் பண்ணிட்டாதான் அந்த எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து ரெடியூஸ் பண்ணணும், அந்த பிரீமியம் மில் பண்ணணும், அவங்க டிராவல் பண்ணணும். அது வந்து அந்த ஃப்ரெஷ் பிரீமியம்ல மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அந்த ஃப்ரெஷ் பிரீமியம் இருக்கும்போது அவங்களால 2 டைரக்ஷன்லயும் நல்லா லாங்கா டிராவல் பண்ண முடியும். நம்ம க்ளோஸ்ல வச்சா நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குமா? கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய என்ட்ரி அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து சீக்கிரமா போயிட்டு எனக்கு வந்து அந்த கிரீட் இருக்குல்ல, எனக்கு உடனே என்ட்ரி கிடைக்கணும், பார்க்குற இடம்லாம் சப்போர்ட் ரேஷனா தெரியணும். இல்ல அவனு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? வெயிட் பண்றோம் நம்ம அந்த என்ட்ரிக்காக. அப்போ வந்து அவன டிராவல் பண்ண விடுறோம். அந்த டிராவல் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரியாக்ட் பண்ணணும். அது அந்த ஷேடல் பிரீமியம் வச்சு தான் அவங்களால பண்ண முடியும். அது ஒரு லெக் செல் பண்ணியிருக்காங்களா? இல்ல பை பண்ணியிருக்காங்களா? இல்ல 2 லெக் பை பண்ணியிருக்காங்களா? செல் பண்ணியிருக்காங்களா? அது அனைத்துமே வந்து பிரீமியம்ல இருக்கு. அவங்க அந்த ஹை பிரைஸ்ல செல் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஹைக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. குளோஸ் பிரைஸ்ல செல் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த குளோஸுக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க. இத தாண்டி வேற எதுவும் பண்ணுவாங்களான்னு கேட்டா, நம்ம அதையுமே வந்து வேற ஒரு செட்டப் மூலியமா அத ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு எஃப்ஐஐ, டிஐஐ மட்டும் தான் மேனிபுலேட் பண்ண முடியும்னு கிடையாது. ஒரு ரீட்டெய்லரும் மேனிபுலேட் பண்ண முடியும். அந்த மேனிபுலேஷன நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, அது அடுத்தடுத்த பிரீமியம்ஸ்ல வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்ப இந்த இண்டிகேட்டர்ல இருக்க செட்டிங்ஸ வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். டியூஸ்டே எக்ஸ்பைரி முடியுது. வெட்னஸ்டே பிரீமியம் 200 இருக்கு. அதனால எப்பவுமே வந்து என்னோட செட்டிங்ஸ்ல வந்து நான் ஹை வச்சுப்பேன். அது ஹை வைக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, எனக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தூரமா போயிடும். ஏன்னா நான் 2 ஹை பிரைஸ வந்து நான் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். அப்ப என்னன்னா மார்க்கெட் அங்க வரைக்கும் வரட்டும் அப்டின்னு நான் வெயிட் பண்றேன். அந்த பிரைஸ் என்கிட்ட வரட்டும். நான் அங்க வரும்போது பண்ணும்போது எனக்கு ஈஸியான பாயிண்ட். எனக்கு தேவை 10 பாயிண்ட். அது அங்க வந்ததுன்னா கட்டாயம் குடுத்துரும். அங்க வர வரைக்கும் வெயிட் பண்றேன். நீங்க இங்க இருந்தே ஏன் அங்க போற வரைக்கும் புடிக்கலாமா? எனக்கு தேவையில்ல. நான் அத காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுமா? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த பேஷன்ஸ் இருக்கு அப்டின்னா பண்ணலாம். ஏகப்பட்ட செட்டப்ஸ் இருக்கு. இதுல ஒன் ஆஃப் தி ஈசியஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஹைல வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு கேப் அப் ஆயிடுச்சு. மார்க்கெட் இன்னைக்கு இங்கே தான் ஓப்பன் ஆகுறாங்க அப்டின்னா, அவங்க குளோஸ் பிரைஸ்லயே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு பெருசா வந்து மாறிறாது. ஆனா, அந்த குளோஸ் பிரைஸ வந்து ரெஃபரன்ஸா வச்சிருந்தோம். அதுல நம்ம என்ட்ரி வச்சிருந்தோம் அப்டின்னா, அந்த இடத்துக்கு அவங்க வரல அப்டின்னா, அது 0 ஆயிடும். 200 பாயிண்ட் கேப் அப் ஆயிட்டாங்க. 100 பாயிண்ட் கேப் அப் ஆயிட்டாங்க. அந்த ஸ்ட்ராடுல அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் திரும்ப திரும்ப ஸ்ட்ராடல் சொல்றோம் அப்டின்னா, அந்த ஸ்ட்ராடுல தான் அவங்க 0 பண்ண துடிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்ட்ராடுல வந்து நம்ம எங்க பார்க்கணும்? அந்த நகர்தல் ரூ. 180 இன்னைக்கு 24,400ல இருந்தது. அது 24,500 போம்போது ரூ. 150. 24,600 போம்போது ரூ. 120. அவங்க மார்க்கெட்ட மூவ் பண்ணாலும், அந்த பிரீமியம அந்த ஏடிஎம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, 0 பண்ணிற முடியும். நான் வந்து நேத்த க்ளோஸே ஸ்டார்ட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, மார்க்கெட் அங்க வராத வரைக்கும் அந்த கானல் நீர் எனக்கு பணம் தருமா? அப்டின்னா தராது.
ஒரு கேப் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே வந்து டே ஓப்பன் வச்சிருவேன். ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா நான் டே ஓப்பன், அந்த ஓப்பனுக்கு இருந்த மாதிரி ஸ்ட்ராடில் வந்து நேத்திய க்ளோஸ் ப்ரைஸ் ஹை ப்ரைஸை வச்சு இந்த லைன்ஸ் வந்துடும். இது மேஜிக் நம்பரோ ஜிம்மிக் நம்பரோ எதுவுமே கிடையாது. கொடுத்துருக்க அனைத்து ப்ரைஸுமே ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ். இந்த ஸ்ட்ராடில் மட்டும்தான் புட் கால் பேரிட்டி. அந்த புட்டுக்கும் காலுக்கும் இருக்கும் குறைந்தபட்சம். சண்டை போடுறாங்கல்ல, அந்த சண்டை போடுற இடத்த வந்து நம்ம ஸ்ட்ராடில்னு சொல்கிறோம். 2 பேர் மீட் பண்ணுற இடத்த ஸ்ட்ராடில்னு சொல்லுறோம். அந்த ஸ்ட்ராடில் வந்து 2 பேரும் 920 இருக்கலாம், 930 இருக்கலாம். அந்த 915க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை வந்து அவங்க ஸ்ட்ராடில் போட்டிருப்பாங்க. எப்படியாவது ஒரு டைரக்ஷன் மார்க்கெட் அங்கேயே இருந்துருமா, இருந்தாலும் என்ன நடக்கும், நம்ம வந்து அதுக்கு அடுத்த மூவ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் வந்து தெரிஞ்சிடும். கேப் அப் ஆச்சு அப்படின்னா டே ஓப்பன், ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ். ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் நேத்தைய க்ளோஸ் விலையில இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இன்னைக்கு அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த என்ட்ரியை வந்து எக்ஸிட் பண்ண முடியுமா நம்மளுக்கு தெரியாது. கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதை நிப்பாட்டணும். பையருக்கு பெரிய பணம் தந்துருமானா தராது. இதில் இருக்கிற செட்டிங் இதுதான். இது கூட அதிகபட்சமாக இன்னும் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த லைன்ஸ் வந்து இப்போ மேஜராக எதுவுமே கிடையாது. இந்த ஏடிஎம்ன்றது மேல இருக்கிறது எதையும் மாத்த தேவையில்ல. ப்ரீவியஸ் டே ஹைல அது மாத்தணுமா, இது மாத்துறப்போ அதையும் சொல்லிடுது. இல்லை என்ன அப்படின்னா இந்த டே வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது முதல்ல மேனுவலாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது மேனுவலாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நிறைய பேருக்கு கொடுக்கும்போது இன்றைக்கும் அவங்க மைண்ட் செட் வந்து மேனுவலாக தான் இருக்குது. ஓகே. மேனுவல் எக்ஸ்பைரியை வந்து அவங்க பழக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால டிஃபால்ட்டாக அந்த மேனுவல் வச்சுருக்கேன். பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அதனால வந்து ஆட்டோ வீக்லி, நீங்கள் ஆட்டோ வீக்லின்னு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பைரி அது ஆட்டோ வீக்லியாகவே எடுத்துக்கும். என்எஸ்சி என்னைக்கு என்ன எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியாது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையாக மாற்றுவாங்க, புதன்கிழமை வேலைக்கிழமையாக மாற்றுவாங்க. நாளைக்கு திரும்ப நான் உட்காந்து அந்த கோடை மாற்றணும் முடியாது. அதனால இந்த ஆட்டோ எக்ஸ்பைரி நான் டியூஸ்டே இப்போதைக்கு வச்சுருக்கேன். நாளைக்கு வெட்னஸ்டே மாற்றினாங்கன்னா நான் வெட்னஸ்டேன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா அது அந்த புதன்கிழமையான டேட், அந்த வாரத்துக்கான டேட்டை வந்து அதை ஃபெச் பண்ணிக்கும், தன்னால் எடுத்துக்கும். அப்படின்றதுனால ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக அதை அப்டேட் பண்ணியிருக்கேன் நான். இது இப்போதைக்கு வந்து டிஃபால்ட்டில் தான் இருக்கும். இந்த ஓகே. வந்து டிஃபால்ட்டில் இருக்கும். நீங்கள் எடுக்கிறது நிஃப்டி வீக்லியில் இருக்குது, அதனால வீக்லி. இந்த இண்டிகேட்டர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லையும் ஒர்க் பண்ணணும், பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணணும். அப்போ அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அங்கே வீக்லி கான்ட்ராக்ட் கிடையாது, மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்குது. அப்போ நான் மந்த்லி வைக்கணும். கரெக்ட். மந்த்லி வச்சா மட்டும்தான் எனக்கு அந்த ஸ்டாக்குக்கான வேலைகள் அங்கே செய்யும். இப்போ இங்கே ஆட் பண்ணும்போது எனக்கு டிசிஎஸ் வரவில்லை, கரெக்டாக இருக்கு அப்படின்னா வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இது உள்ள நான் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இப்போ கொடுக்குற ஸ்ப்ரெட் வேல்யூ, அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக வந்து சிஸ்டமேட்டிக் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு, என்னால் அதை அப்டேட் பண்ண முடியல. அந்த டைம்ல வந்து நீங்க ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகே. ஸ்ட்ரைக் மாத்திக்கணும். இந்த ஸ்ப்ரெட் வேல்யூ மாத்திட்டீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் வேல்யூல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஓகே. இது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லயும் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதுல மந்த்லி கொண்டு வந்தேன். இதை எல்லாமே வீக்லி இல்லை, எல்லா பேராமீட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் இன்சூரன்ஸ் பண்ணி வாங்குறதுனால தான் அந்த ப்ரீமியம்ஸ். அதனால இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த செட்டப். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறது ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான். அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நீங்கள் ஒரு ப்ரீமியம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் அங்கே வந்து ரியாக்ட் பண்ணும். இது ஸ்டாக்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரிதல் உண்டாகும். இப்போதைக்கு எல்லாருக்கும் நிஃப்டி பழக்கப்பட்டதுனால நிஃப்டி
இல்ல நிஃப்டி ஸ்ப்ரெட் எதுக்கு போடணும் இல்லைன்னா எவ்வளவு வைக்கணும் ஆக்சுவலி ஸ்டாக்ஸ்க்கு இல்ல இண்டெக்ஸ் அதை சொல்லிடுங்க. இப்போ இதுல வந்து நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேஜரா எதுவுமே சொல்லல. இப்போ என்னன்னா எனக்கு ஹை பிரைஸ், எனக்கான பொறுமை இல்லை, அவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க தூங்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? மார்க்கெட் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டாங்க, அங்க ஓகே. கீழே வந்துட்டாங்கன்னா, இப்போ இது மந்த்லியில இருக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளவு தூரமா தெரியுது. வீக்லி இது எல்லாராலையுமே வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். இது ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு ஆவரேஜ் இருக்கு. இது வந்து 24/700 மார்க்கெட்டு. நான் இங்க ப்ரீவியஸ் டேஸ் க்ளோஸ் வச்சிருக்கேன். ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல ஹை பிரைஸ், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா 24/700. அந்த 24/700 இருக்கு இல்லைங்களா, அந்த ஆமா. காலோட ஹை ம். 2700 பிளஸ் காலோட ஹை வச்சேன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ். அந்த கரெக்ட். அதிக விலையில வித்தவங்க அங்க வரும்போது ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இதுதான் வந்து கோர் லாஜிக். பேக்ரவுண்ட்ல வந்து இது இப்படிதான் ஒர்க் ஆகுது. அது ஏன் அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னா அதுதான். ஏன்னா அந்த விலையில செல் பண்ணவங்க ரியாக்ட் பண்ணி ஆகணும். அதனால வந்து நம்ம அங்க வர வரைக்கும் வெயிட் பண்றோம். அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். சேம் சப்போர்ட், ஒரு புட் எடுத்திருக்காங்க, அதை செல் பண்ணியிருக்காங்க, அதோட ஹை பிரைஸ், அதை நம்ம சப்போர்ட் ம். பண்றோம். நார்மலா வந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு புட்டை ரைட் பண்ணா என்ன நடக்கும், ஒரு காலை ரைட் பண்ணா என்ன நடக்கும், அந்த பிரைஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரீமியம் வச்சு பார்க்குறோம். கரெக்ட். பாயிண்டா வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா பின் பாயிண்டா வேலை செய்யும். ஆனா மார்க்கெட் இந்த 24,700 தான் அவங்க வந்து ஸ்டாடில் போட்டிருக்காங்களா, எனக்கு அது தெரியாது. அவ்வளோ தூரம் வரல முடியல, எனக்கு வேற ஒரு சப்போர்ட்டும் கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு மந்த்லியோட ஹை இருக்கு, அது ம். சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸாகவும் ரியாக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த இடத்துலயும் ஒரு ப்ரீமியம் ஒளிஞ்சிருக்கும். அது க்ளோஸ் ப்ரைஸ்லயும் ஒளிஞ்சிருக்கும். ம். ஸ்டாடில்ல க்ளோஸ் ப்ரைஸ்ல ரெஃபரன்ஸா வச்சு சிஸ்டமேட்டிக்கா பண்ண முடியுமா? பண்ண முடியும். இல்ல எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரைக் எனக்கு சப்போர்ட்டா ரியாக்ட் பண்ணுமா? ரியாக்ட் பண்ணும். உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஒரு 2 பிரீமியம் 24,750 ஹையில வச்சிருந்தாலும் சரி, ஒரு லெக்ல வச்சிருந்தாலும் ஆவரேஜ் பிரைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகும்போது கண்டிப்பா மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்கும். நம்மளுக்கான ஓகே. சப்போர்ட்டை வந்து பிரீமியம்ல நம்ம பார்க்குறோம். அதனால இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்றோம். பட் என்னன்னா நான் டைரக்ஷனல், அந்த டைரக்ஷன்ல வந்து நான் இருக்கணுமா, அந்த பிரைஸ் பிரீமியம் தருமா, நான் வந்து ஒரு காலை பை பண்றேன், காலை பை பண்றதுக்கான நீடு ஒன்று வேணும்ல. குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு மேல இருக்கணும். நேத்து ஒரு விலைக்கு வித்திருக்காங்க, அந்த பிரைஸுக்கு மேல இருந்தா தான் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்ப இல்ல அப்படின்னா மார்க்கெட் எவ்வளவு மேல போனாலும் அந்த பிரீமியம் தராது. அவங்க பயப்பட மாட்டாங்க. ஒரு ஓப்பனுக்கு மேல இருக்கணும். காலையில ஒரு விலை கேட்டிருக்காங்க, அந்த விலைக்கு மேல ஒரு விலைய ஒருத்தங்க கேட்டா மட்டும்தான் அந்த பிரீமியம் மூவ் ஆகும். இது கரெக்ட். அனைத்துமே ஒன்னொன்னும் ஒரு ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கு. ஒரு ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கு. நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது குடுத்துருமானா குடுக்காது. ம். அந்த விலைய தாண்டி போனாதான் அதுக்கான இம்பார்ட்டன்ஸே குடுப்பாங்க. எனக்கு ஃபியூச்சர்ல மட்டுமே வந்துருமான்னு கேட்டா அது கிடைக்காது. அது பிரீமியம்லயும் நடக்கணும். இங்க ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல வந்து இருக்காங்க அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ல அந்த பிரீமியமும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும். அந்த ஓகே. லாஜிக் நம்ம கத்துக்கணும். இல்ல எனக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிடுச்சு. புட் எங்க இருக்காங்க? அந்த சைடு டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்களும் அதே மாதிரி ஒரு ஓப்பனுக்கு மேல இருக்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த பிரைஸ் இருக்கு இல்லைங்களா? ஒரு க்ளோஸுக்கும், ஒரு ஓப்பனுக்கும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ம். அது ஹை போம்போதெல்லாம் செல் பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு ஓப்பனுக்கும், க்ளோஸுக்கும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்டத்தட்ட பிரீமியம் பேஸ் பண்ணி நெறைய பேர் நெறைய மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு க்ளோஸ வச்சு. ஏன்னா அந்த க்ளோஸ் தான் வந்து தீர்மானிக்குது. பட் ஆனா அந்த க்ளோஸ் எந்த பிரீமியமோட மேட்ச் ஆகுது? ம். கரெக்ட். ஏகப்பட்ட செட்டப்ஸ் இருக்கு.
ஒரு ஒரு செட்டப்பும் ஒரு ஒரு விதமான பணம் தரும். அது எல்லாத்தோட லாஜிக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இண்டிகேட்டர்ல டெவலப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிக்வயர்மென்ட்ல இருப்பாங்க. அந்த ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி எல்லா செட்டிங்ஸும் அதுல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மெயின் எனக்கு என்ட்ரி எப்போ போணும்னு தெரியல, சப்போர்ட் எங்கன்னு தெரியல அப்படின்றவங்களுக்காக குடுக்கப்பட்ட டூல் இது. இத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரீமியம்ல ஒரு சப்போர்ட் தெரியுது அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறமா அங்க போலாம். நீங்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றீங்க இல்லைங்களா? ஒரு ஸ்ட்ரைக் செலக்ட் பண்றது. அது ஒரு பெரிய ஆமா. அந்த ஸ்ட்ரைக்க நீங்க தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த டைரக்ஷன்ல இருந்தாலும், உங்களோட எக்ஸிட் தப்பா தான் இருக்கும். அது ஸ்டாப் லாஸா தான் இருக்கும். என்னப்பா நான் பச்சை கேண்டில பார்த்தேன் வாங்குனேன், கால வாங்குனேன். சிகப்பு கேண்டில பார்த்தேன், புட்ட வாங்குனேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, இங்க ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா ஜெயிக்கலாம். டெய்லி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா தெரியாது. கன்சிஸ்டன்ஸியா ஒரு டிசிப்ளினா பண்ண முடியுமானா தெரியாது. அந்த கன்சிஸ்டன்ஸிக்கும் எனக்கு டிசிப்ளினுக்கும் வேணும் அப்படின்னா, எனக்கான ஒரு கட்டமைப்பு வேணுன்றதுக்காக உருவாக்குனது இது. இத நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் எனக்கு ஒரு சப்போர்ட் வந்துருச்சு. நான் கால் தான் பை பண்ணுவேன். பண்ணலாம். 2 சினாரியோ நடக்கும். மார்க்கெட் 24,600 வந்துருச்சு. ஓகே. நான் 24,600 கால பை பண்ணுவேனான்னு கேட்டா, பண்ணுவேன். அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் வேணும்? இது எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம அதையும் மேனிபுலேட் பண்ணலாம். அந்த செட்டப்பும் நான் சொல்றேன். இதுக்கு அடுத்த டூல், இந்த டூல் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்க செஷனோட எண்டு ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். ஆல்ரெடி லென்த்தா போயிட்டுருக்கு. செஷனோட எண்டு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கா நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இதுல இருக்கிற செட்டிங்ஸ் அவ்வளதான். எல்லாத்துக்கும் சரி பாதி இம்பார்ட்டன்ஸ் இந்த மார்க்கெட்ல நான் குடுத்துருக்கேன். எல்லா இடத்துலயும் இன்னும் மிட் இருக்கு. அது டுடே மிட்டா இருக்கலாம், ப்ரீவியஸ் டே மிட்டா இருக்கலாம், வீக்லி மிட்டா இருக்கலாம், மந்த்லி மிட்டா இருக்கலாம். இதுக்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. பட் ஆனா டெர்மினாலஜி நீங்க கும்பிடுற தெய்வமா கூட இருக்கலாம். சரி பாதிக்கு அவ்வளோ பவர் இருக்கு. பட் ஆனா ஒரு கம்பெனி, ஒரு பிசினஸ், ஒரு பிரைஸ் அத பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சரி பாதிக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போறதே அந்த சரி பாதியில தான். ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க. அந்த பிசினஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது அதோட சமநிலை. ஒரு பாதி ஒரு பணத்த போட்டிருக்கோம். அதுல ஒரு பாதி வந்துருச்சு அப்படின்னா, நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். அங்க நான் என்ன செய்ய போறேன்? அங்க கண்டிப்பா ஏதாவது செய்வாங்க. அது ஒரு பெரிய கேண்டிலா இருக்கலாம். ஒரு டேவோட கேண்டிலா இருக்கலாம். வீக்கோட கேண்டிலா இருக்கலாம். மந்தோட கேண்டிலா இருக்கலாம். அதனால எல்லாத்துக்கும் சரி பாதி. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, 2வது அன்னையோட சரி பாதி. அவங்க திரும்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு ரேஞ்ச ஃபாலோ பண்ணிட்டாங்க. அது ஹை, லோ. அந்த ஹை, லோல அவங்க திரும்ப சப்போர்ட் எடுக்க போறாங்களா? ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போறாங்களா? நீங்க கண்டுபிடிக்க முடியுமான்னா, அந்த டுடே மிட்ல தெரிஞ்சிரும். அந்த எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கான சமமான வந்து நான் ஒரு டோஜி கேண்டில் போடப் போறேன். இன்னைக்கு ஒரு டக் ஆஃப் வார் குடுக்கப் போறேன் அப்படின்னா, அந்த டுடேஸ் மிட்ல வந்து நிறுத்திருவாங்க. இல்ல, இல்ல. எனக்கு நேத்தோட ரேஞ்சே வந்து நல்ல ரேஞ்ச். நான் அதுக்கு டக் ஆஃப் வார் குடுக்கப் போறேன் அப்படின்னா, நேத்தோட ஹை, லோ அதுக்கு சரி பாதி. மிட் ப்ரீவியஸ் டே மிட்லயும் வந்து ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா, அங்கேயும் அவங்க டிசிஷன் எடுத்தாகணும். இல்ல எனக்கு ஒரு மந்தோட ஹை வருது, இல்ல மந்தோட மிட் வருது, வீக்கோட மிட் வருது. அவங்க இன்னைக்கு வந்தவங்களா? நேத்து வந்தவங்களா? போன வாரம் வந்தவங்களா? போன மாசம் வந்தவங்களா? நம்மளுக்கு தெரியாது. ஆனா, அந்த கான்ட்ராக்ட்ல அவங்க டிசைட் பண்றது ஒரு மிட்லயும். அத நீங்க பிராக்டிஸ் பண்ண ஒரு லைன்லயும் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இதுல எல்லாத்துலயும் நான் மிட் குடுத்திருப்பேன். நம்ம வாங்குற பிரைஸ் அந்த லோ அது சப்போர்ட்டா, ரெசிஸ்டன்ஸா நம்மளுக்கு தெரியணும். அதனால எல்லா லோவும் இருக்கும், ஹையும் இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து சப்போர்ட் வந்துருச்சு. 24,600 இல்ல எனக்கு என்ட்ரி வரல. பட் ஆனா எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் தெரியும். இங்க ஒரு வால்யூம் இருக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஆனா இங்க வரைக்கும் எனக்கு வரல.
அப்போ இங்கே என்ன காரணம் இருக்கும்? ஒரு ரவுண்ட் நம்பர் பாசிபிளி வேற ஏதாவது ப்ரீமியமில் மேட்ச் ஆகுதா செக் பண்ணணும்னா ஒரு ஐடிஎம் ஓடிஎம் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் டூலை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். எனக்கு ஒரு கேண்டிலுக்கு மேலே அப்போ 24,800 புட்டில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுறது அந்த ஸ்ட்ராடலுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா எஸ்எல் சின்னதாக இருக்கும். இது இந்த 50 பாயிண்ட்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படாதவங்க வெறும் ஏடிஎம் மட்டுமே, இது மட்டுமே நல்ல பணம் தரும். வெறும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ப்ரீவியஸ் டே க்ளோஸ், டே ஓப்பன், இது மட்டும்தான். கேப் அப் கேப் டவுன், அதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், நல்ல பணம் பண்ண முடியும். சப்போர்ட் வந்துருச்சு 24,600 நான் பை பண்ண போறேன். நான் பைன்றதுனால மார்க்கெட்டு மேலே போக போகுது அப்படின்றது எனக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு, ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். 24,600 கால். எனக்கு இப்போ அடுத்த டூல் ஆப்ஷன் ப்ரீமியம். ப்ரீமியமை வச்சு ஃபியூச்சர், அந்த ஃபியூச்சரோட ஹெட்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டூல் தான் வந்து ப்ரீமியம். எங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே என்னென்னலாம் பண்ணுவாங்க, அதில் வந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட் என்னென்னலாம் பார்க்கலாம், அதில் நடக்கிற மேனிப்புலேஷன்லேயும் நம்ம எப்படி போகலாம், எப்படி ஸ்மார்ட்டாக என்ட்ரி போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ப்ரீமியம் மேஜிக். இப்போ இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஏன்னா சார்ட்டை ஆட் பண்ண உடனே வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக டிஃபால்ட்டாக வந்து ஒரு லோ ஹை ஒரு க்ளோஸ் இது மட்டும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த லைன்ஸ் மட்டும் வரும். இதுக்குள்ள தேவையான அனைத்து ப்ரீமியம் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இதில் வந்து ஏகப்பட்டது கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இது மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ண போகுது. இது இன்னைக்கு ஓப்பன். இந்த புட்டுன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போனண்ட், இந்த ப்ரீமியம் ஆப்போனண்ட் ப்ரீமியமோட என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஸ்ட்ராடல் எனக்கு சப்போர்ட் எடுக்குதா ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, ஒரு கம்பாரிசன் வேணும். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு காலும் ஒரு புட்டும் எடுத்ததெல்லாம் பணம் தருமான்னு தெரியுமா எனக்கு தெரியாது. அது எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீமியம்லேயே பார்க்குறேன். இதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. அந்த லாஜிக்ஸை வந்து ஆஃப்லைனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் இருக்கிற செட்டிங்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லைன்ஸ். நீங்கள் எடுத்திருக்க ஸ்ட்ரைக், இந்த ஸ்ட்ரைக்கில் வர பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஹை லோ, ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ், இந்த ஹாஃப் பேக் இது என்ன அப்படின்னா நேற்றைய நீங்கள் கால் ப்ரீமியம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள சரிபாதி. ஹை லோ ஆவரேஜ். ஹையுக்கும் லோவுக்கும் ஆவரேஜ் இது நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும்னா கால்குலேட் பண்ணிக்க முடியும். மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை. எனக்கு புட்டுக்கான ஆவரேஜுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, எனக்கு வேலிடாக இருக்கும், என்னால் என்ட்ரி போக முடியுமா, எதுக்கு அந்த ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு இம்பார்ட்டன்ட். நேற்று ஒரு காலுக்கு ஒரு ஆவரேஜ், அது இன்னைக்கு அந்த புட்டுக்கு அந்த ஆவரேஜ் சப்போர்ட்டாக கண்டிப்பாக நடக்கும். ஓகே. இல்லை எனக்கு வந்து நேத்தியோட ஹை லோக்கு ஆவரேஜுக்கு வந்து எனக்கு கிடைக்கல, ஒரு க்ளோஸ் நேற்று வந்து ஒரு கடையை சாத்துறாங்க,
அந்த இடத்துல 2 பேர் விலைய கேட்டிருக்காங்க. அந்த க்ளோஸ் பிரைஸ். அதுல வந்து எனக்கு நியாயம் கிடைக்குமா? அது ஒரு சமமான பிரைஸா இருக்குமா? திரும்பவும் அந்த பிரைஸ வந்து டிசைட் பண்ணுவாங்களா? அது யாராவது ஒருத்தருக்கு குடுக்கணும்ல. ம். அந்த ஈக்குவல் ஆவரேஜ். ஒரு க்ளோஸ் பிரைஸ், ஆவரேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். க்ளோஸ் டிசைடர். அந்த காலுக்கும், புட்டுக்கும் ஆவரேஜ். அந்த ஓகே. க்ளோஸ் பிரைஸ வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது யாருக்கு? அங்க வந்தாலும் டிசைட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த க்ளோஸ் காலுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தா, அதுக்கு மேல டிராவல் ஆகும். இல்ல, ஆப்போசிட்ல தான் டிராவல் ஆகும். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, ஆப்போனன்ட் கேண்டில் நீங்க எடுத்திருக்க ஸ்ட்ரைக் 24,600 கால் எடுத்துட்டீங்கன்னா, ஆப்போசிட் 24,600 புட். படத்தோட டயலாக் மாரி இருக்கும். "உன் நண்பன் யார் சொல்லு, உன் எதிரி யார் சொல்லுன்னு." அதே கான்செப்ட் தான். ஏன்னா வந்து 2 பேரும் தான் 0 மீட் பண்ணாங்கன்னா 0 பண்ண போறாங்க. அப்ப எனக்கு என் ஆப்போனன்ட் என்ன பண்றாங்க? அவங்களாவது அந்த பிரைஸ்க்கு மேல இருக்காங்களா? ஒரு ஓப்பனுக்கு மேல இருக்காங்களா? இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அந்த பிரைஸ்க்கு மேல இருந்தாங்கன்னா, அவங்க அந்த டைரக்ஷனுக்கு மேல இருக்காங்க. நீங்க அவங்க கூட தான் டிராவல் பண்ணணும். இவங்க 2 பேருமே ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ். இந்த கரைதல் நீங்க வேகாவ பார்க்கலாம். மத்த எந்த டூல வேணாலும் பார்க்கலாம். நேத்து ஒரு க்ளோஸ் பிரைஸ் 2 பேரோட க்ளோஸ்க்கு கீழ இருந்தாங்க அப்படின்னா, அது மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அந்த கரைதல நோக்கி தான் வருவாங்க. ஏன்னா, அந்த விலையில வந்து ஆர்வம் இல்லை. நேத்து ஒரு குளோசிங் பிரைஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, அது டிகேவ போய் தான் நோக்கி தான் போகும். அந்த குளோஸ் பிரைஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்போ வந்து ஒரு நல்ல பிரைஸ்க்காக எதிர்பார்க்குறாங்க. அந்த நல்ல பிரைஸ் என்ன பிரைஸ்? க்ளோஸோட ஆவரேஜ் கிடைக்கல. ம். சரி இன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க. அவங்களோட ஓப்பனாவது நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குதா? இல்ல அந்த ஓப்பன் பிரைஸ் ஒரு ஆவரேஜ் கிடைக்குமா? நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குமா? ஓப்பன் பிரைஸும், குளோஸ் பிரைஸும் சேமா தான் இருக்கு ஆவரேஜ் பிரைஸ். இல்ல 2 பேருமே நேத்து வந்து லோ பிரைஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பொருளுக்கு 2 பேருமே ஒரு லோ பிரைஸ் கேட்டிருப்பாங்க. அந்த லோ பிரைஸ்க்கு யாரோட லோ சப்போர்ட்டாவும் எடுக்கலாம், ரெசிஸ்டன்ஸாவும் எடுக்கலாம். நான் நேத்து 24,600 கால் என்ன நேத்தோட குறைந்தபட்ச விலைக்கு மேல என்னால சஸ்டெயின் பண்ண முடியல. நேத்து குறைஞ்சபட்ச விலையிலே என்னால சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா, மேற்கொண்டு நான் மேல போவேனான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு இல்ல. அந்த விலைக்கு மேல என்னோட ஆப்போசிட் அவனாவது சஸ்டெயின் பண்றானா? அவனும் பண்ணல. அப்ப அங்க வாய்ப்பு இல்ல. அப்ப வேற ஏதோ ஒண்ணு பண்ணணும். இந்த 2 க்ளோஸுக்கும், லோவுக்கும் ஒரு ஆவரேஜ் இருக்கும். அங்க ஏதாவது முடிவு எடுக்குறாங்களா? லோ டிசைடர். இங்க வந்து சப்போர்ட் குடுத்திருப்பாங்க. இந்த லோ டிசைடர்ல காலையில குடுத்த எனக்கு காலுக்கும், புட்டுக்கும் நேத்து ஒரு குறைந்தபட்ச விலை. அது முதல்ல வந்து நான் வந்து காலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தேன். அவங்க அத சஸ்டெயின் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டாங்க. நான் அத புட்டுக்கு குடுத்தேன். அந்த லோ பிரைஸ் எனக்கு ஒண்ணும் ஆர்வம் இல்லை. அது குறைஞ்சுகிட்டு தான் வரும். இத யூஸ் பண்ணி நம்மளால ட்ரேட் எடுக்க முடியுமானா, எடுக்க முடியும். டிராவல் பண்ண முடியுமானா, அந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து மீட் ஆகணும். இல்ல, எனக்கு வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கெடைக்குமா? நீங்க ஏடிஎம்லயே வந்து என்ட்ரி போனீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நம்ம அத மேனிபுலேட் எப்படி பண்ணலாம்? அப்படின்னா, நான் எடுத்திருக்க ஏடிஎம்ம ஒரு ஓடிஎம்மா நான் கன்சிடர் பண்றேன். இந்த மார்க்கெட் நகர்தல் திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரீமியம் பிரைஸ் எண்ட் ஆஃப் த டே 0 ஆகப்போது ஏடிஎம்ல. அப்போ இவனுக்கு இல்லாத சப்போர்ட் இவன் வந்து ஏடிஎம்மா இருந்தவன் ஓடிஎம்மா மாறுறான். இங்க தான் வந்து நம்மளுடைய கேம் மேனிபுலேஷன் என்ன வேணா சொல்லலாம். நான் எடுத்திருக்கிறது 24,600 கால். அவன் 50 பாயிண்ட் உள்ள போயிட்டான்.
அவன் அடுத்தவனோட லோலையாவது சப்போர்ட் எடுக்கணும்ல. அவன் தான் ஓடிஎம் ஆயிட்டானே. அட்லீஸ்ட் அந்த லோ டிசைடர்லயாவது சப்போர்ட் எடுக்கணும்ல. ஏன்னா இதோட ஓடிஎம்க்கு ஒரு லோ ஆவரேஜ் இருக்கும். அந்த லோ ஆவரேஜ்ல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதா? அது எல்லாத்தையும் நம்மளால இங்க பார்க்க முடியும். செட்டிங்ஸ் எல்லாத்துலயும் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஏடிஎம் நம்ம செலக்ட் பண்ணிருக்க ஸ்ட்ரைக்கோட ஏடிஎம் ஐடிஎம்மா மாத்துறேன். நான் எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கோட ஐடிஎம் அவங்களோட பிரைஸ் நேத்து அவங்களுக்கு கொடுத்த சமமானதுல இன்னைக்கு கரதையெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஓடிஎம் எனக்கு சப்போர்ட் கிடைக்கணும். இந்த லோ டிசைடர் ஒரு ஏடிஎம்மோட லோ டிசைடரில் இருந்து ஒரு ஓடிஎம் லோ டிசைடர் உங்களுடைய அடுத்த என்ட்ரி க்ளோஸ் ஆகவும் இருக்கலாம், லோவாகவும் இருக்கலாம். அங்க வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் நம்மளால வந்து ட்ரேட் எடுக்க முடியும். இல்ல இந்த சைட்வேஸ் இந்த சைட்வேஸ்ல எனக்கு என்ட்ரி தெரியுமா, எக்ஸிட் தெரியுமா, அதையும் நம்மளால வந்து எடுக்க முடியும். இப்போ இந்த கேண்டில்ஸோட என்னென்ன கேண்டில் நமக்கு வந்து ஒரு பிரீமியம்ல இருந்து இன்னொரு பிரீமியம் இப்போ டிராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு பிரீமியமும் டச் பண்ணாதான் தான் டிராவல் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு ஒலிம்பிக் டார்ச் எடுத்துட்டு போறோம். அந்த டார்ச்சை இன்னொருத்தர் கையில கொடுத்தாதான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. அப்போ நம்ம அடுத்தடுத்த ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம் இந்த கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது டிராவல் ஆகுமா, இல்லை இடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்களா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா, அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் இன்னொரு ப்ரைஸ்க்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ரைஸ் வந்து அதுல இருந்து டிராவல் ஆகும். அதுக்கு வந்து எனக்கு வந்து அடுத்த கேண்டிலும் தெரியணும், ஒரே சார்ட்ல தெரியணும். அப்போனா எனக்கு வந்து இந்த ஐடிஎம் ஓடிஎம் ஆப்போசிட் கேண்டில்ஸ் இது எல்லாமே வந்து அவங்கவுங்க கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். அது தெரியணும் அப்படின்னா லைட் மோடில் போடும்போது தெரியும், நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றும் போது தெரிஞ்சிடும். இந்த ப்ரீமியம்ஸில் என்ன நடக்குது அதை நீங்கள் மொத்தமாக ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அந்த ப்ரீமியம் வந்து இன்னொரு ப்ரீமியமோட சண்டை போடுறாங்களா, டிராவல் பண்ண போகிறாங்களா, சைட்வேஸ். இது வந்து விவேப் ஏன்னா என்ட்ரி போகிறது நம்ம விவேப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த விவேப் மூலியமா ட்ரேட் எடுக்க முடியுமானா முடியும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுக்கிற ஏடிஎம்மோட விவேப்பை ஓடிஎம் விவேப்பை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இது மொத்தமாக பார்க்கறதுனால கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒன்று ஒன்றா போடுங்க. அது இல்லாமல் அந்த ஆஃப் செட்டு அந்த மேஜிக் பேண்ட் ஸ்ட்ரைக் அதெல்லாம் சொல்லி என்ன அப்படின்னா இது லேபிளோட செட்டிங்ஸு. இது வந்து இந்த இருக்கிற டெக்ஸ்டோட சைஸஸ் ஸ்மால் என்ன சைஸ் வேணுமோ ஒவ்வொருத்தங்களுக்கும் வயதுக்கு ஏற்ப கண்ணுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஆஃப்செட் என்ன அப்படின்னா மக்கள் வந்து இது எனக்கு கேண்டில் பக்கத்திலே இருக்கு, ஆன் பண்ணும்போது இது நெருங்கியே இருக்கு, அதனால வந்து நீங்கள் இந்த ஆஃப்செட்டை வந்து மூவ் பண்ண அந்த டெக்ஸ்ட் வந்து தள்ளி போயிடும்.
எனக்கு இந்த Okay. லைன்ஸ்லாம் வந்து தள்ளி போகணும். எனக்கு இது பக்கத்துல எனக்கு கேண்டில் பக்கத்திலேயே இருந்ததுன்னா என்னால ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியும். எனக்கு அங்க கோடு மட்டும் இருந்தா போதும். அப்படின்றவங்களுக்கு நீங்க தள்ளி வச்சுக்கலாம். 50 குடுத்தீங்கன்னா, அது 50 கேண்டில் தள்ளி போயிடும் அது. இல்ல எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நீங்க 10 கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த கேண்டிலோட ஆஃப்செட்ஸ்க்கு ஏத்த மாரி இந்த கேண்டில்ல இருந்து பக்கத்துல. 10 கேண்டில் ஆஃப்செட் ஆகி அந்த லேபிள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப Okay. வந்து இந்த கேண்டில்ஸ்ல வந்து பிளாட் ஆகுது. தள்ளி எத்தன வச்சுக்கலாம். ஸ்ட்ரைக்? எனக்கு வந்து நான் 1 ஐடிஎம் போணுமா? 2 ஐடிஎம் போணுமா? ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் 1 இருக்கும். இப்ப நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50. 50 ம். ஸ்ட்ரைக் இருக்கு. இல்ல 50 வந்து பக்கத்துல இருக்கு. நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு 100 தான் போவேன். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா 50 நம்ம குடுக்குறோம். என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்க சார்ட் 24,600. Okay. எனக்கு அத ஃபெட்ச் பண்ற கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கேண்டில். 550 கால், 650 புட்டு, 650 கால், 550 புட்டு. 50 ஸ்ட்ரைக் எடுத்துக்கும். 50 bands. Correct. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ இந்த VWAP-ஓட பேண்ட் மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ள இருக்கிறதுக்கு இந்த பிரீமியம் உள்ள தான் டிராவல் பண்றாங்க. Correct. எனக்கு அடுத்த இது தெரியணும். மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு அடுத்த ரேஞ்ச் வரணும். நான் 100 பாயிண்ட் கேண்டில்ஸ் எனக்கு வேணும். அவங்க மீட் பண்ண போறதுக்கும் அந்த கேண்டில் சப்போர்ட் எடுக்குறாங்களா, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குறாங்களா நம்மளுக்கு தெரியணும். Okay. உங்களுக்கு என்ன கேண்டில் ஆஃப்செட் வேணுமோ, நீங்க பிரீமியம்ஸ் உங்களுக்கு இந்த லேபிள்ல காமிச்சிரும். 100 பாயிண்ட் ஆஃப்செட் வேணா 100, 150 150. வேணும்னா 150. 200. நீங்க என்ன வேணாலும் அந்த பிரீமியம்ஸ் அவங்க யார் கூட சண்டை போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க யார செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிரும். அந்த பிரைஸஸ்ல என்ன நடக்குதுன்றது நீங்க ஒரே சார்ட்ல பார்க்க முடியும். இந்த மேஜிக் பேண்ட் ஆஃப்செட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் பிரைஸ். அந்த ஆவரேஜ் பிரைஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுன்றதுக்காக பிளாட் பண்ணது தான் இந்த மேஜிக் பேண்ட். இது வந்து கேண்டில். நீங்க வந்து என்ன ஸ்ட்ரைக் வந்து நீங்க ஆப்ஷன் எடுக்க போறீங்க, என்ட்ரி எடுக்க போறீங்களோ அதுக்கான ஆஃப்செட். இந்த மேஜிக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் பிரைஸ். அதாவது பிரேக் ஈவன் பிரைஸ். ஒரு ஏடிஎம், ஒரு ஐடிஎம், ஒரு ஓடிஎம் அதுக்கான ஆவரேஜ் பிரைஸ் தெரியணும்ல. அந்த ஆவரேஜ் பிரைஸ்ல அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியணும். அது Okay. 50 ஆவரேஜ். இது உள்ளுக்குள்ள சில லாஜிக்ஸ் எழுதியிருக்கேன். அது வெறும் ஆவரேஜ் பிரைஸ் Okay. மட்டும் இல்ல. நெறைய டூல் பார்க்கும்போது மேட்ச் ஆவாது. இது கூட ஒரு சின்ன வெயிட்டேஜ் குடுத்துருக்கேன் நானு. எனக்கு வந்து அந்த பேண்ட் வந்து எனக்கு கம்பல்சரியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன வெயிட்டேஜ் சில கால்குலேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பேக்கிரவுண்ட்ல. பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா மேட்ச் ஆயிடும் எக்ஸாக்ட்டா. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்திருக்க பிவட். இந்த பிவட் வந்து பார்த்தீங்கன்னா, 24,600 கால் புட். அதோட லைவ் ஆவரேஜ் பிரைஸ். Okay. ஹாரிசான்டலா போடுறது எல்லாமே ஸ்டாட்டிக். ம். ஸ்டாட்டிக்ன்றது ப்ரீவியஸ் டே. அது மாற்றம் இல்லாதது. லைவா என்ன நடக்குது? டைனமிக். அந்த ஆவரேஜ் பிரைஸ் ம். என்ன பண்ணுது? எனக்கு 2 பிரீமியம். இது வந்து ஏடிஎம்மோட ஆவரேஜ் பிரைஸ். நான் Okay. எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கு ஒரு ஐடிஎம்மா மாறுச்சு. அப்ப அந்த ஆவரேஜ் பிரைஸ்ல என்ன பண்ணுவாங்க? எக்ஸிட் தான் பண்ணுவாங்க. Okay. நான் எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கு ஓடிஎம்மா மாறிருச்சு. ரியாக்ட் பண்ணுவாங்களா? ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த டைனமிக்குக்கான ஆவரேஜ். என்னால இங்கேயும் ட்ரேட் எடுக்க முடியும். இத யூஸ் பண்ணியும் ட்ரேட் எடுக்க முடியும். இப்படியும் அல்காரிதம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த ஆவரேஜ் பிரைஸ். Okay. இத நீங்க ஆப்போசிட்ல வந்து இங்க 100 போட்டோம் அப்படின்னா, அது அந்த 100 பாயிண்ட்ஸ்க்கான ஆவரேஜ். Understood. இது வந்து மத்த டூல் மாரி மாறுமா? அப்படின்னு கேட்டா மாறாது. ஏன்னா, அது அதோட விலைய அடிப்படையில தான் அங்க ரன் ஆயிட்டு இருக்கு. நான் 100 ஆஃப்செட் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் 100 ஆஃப்செட். இவங்களோட ஆவரேஜ் பிரைஸ்ல அவங்க பை பண்ணி தான் ஆகணும். Okay.
சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுமா, எனக்கு ஆக்ட் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் அந்த டைரக்ஷன்ல. இதுல வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஹை லோ, இதோட ஹாஃப், கால் ஹை பேக், புட் ஹை பேக், ஹாஃப் பேக், சாரி ஹாஃப் பேக், ரெண்டு அதான் வந்து ஹை லோவோட பாதி பாதி. இந்த டிசைடர், அந்த க்ளோஸ் ப்ரைஸில் அவங்க எதாவது டிசைட் பண்ண போகிறாங்களா, அதுக்கு ஏன் நான் பேர் வந்து டிசைடர் வச்சேன் அப்படின்னா, அந்த க்ளோஸ் ப்ரைஸை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு ஆவரேஜில் அவங்க எதாவது டிசைட் பண்ணுவாங்களா, அது பையாக இருக்கட்டும், அது காலாக இருக்கட்டும், இல்லை புட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த ப்ரைஸில் ஏதோ ஒரு டிசிஷன் அதை டிசைட் பண்ணணும். அது க்ளோஸ் ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹை ப்ரைஸ் அவங்க டிசைட் பண்ணணும், அங்கே டிசிஷன் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து அதுக்கு நான் டிசைடர்னு வச்சுருக்கேன். அது ஆவரேஜ் ப்ரைஸ் தான், பட் எனிதிங் ஷுட் ஹேப்பன் இன் தட் ப்ரைஸ். அதுக்காக தான் அந்த நேமை வந்து லாஜிக்காக வைக்கணும்னு சொல்லி டிசைடர்னு பேர் வச்சேன். இது வந்து மேஜிக் பிவட் லைன். இது ரெண்டுத்துக்கும் ஹாஃப், ஒரு ஐடிஎம் ஓடிஎம் அந்த காம்பினேஷன்ஸில் மேஜிக் பிவட்னு எழுதியிருப்பேன். அதுவுமே வந்து கால்குலேஷன்ஸ் தான், அது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இந்த டைம் இன்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ, மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு செட்டப்பில் ரன் பண்ணிட்டு ஒரு ஒரு இதில் ட்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு உண்மையான விலை இன்ட்ரென்சிக் வேல்யூ, அந்த ப்ரைஸில் மட்டும்தான் நான் டெல்டா மட்டும்தான் கேப்சர் பண்ணுவேன் அப்படின்றவங்களும் இந்த டூலை யூஸ் பண்ண முடியும். அதுக்காகவே வந்து அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ இதுலேருந்து கொண்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா எக்ஸாக்டாக வந்து மந்த்லி ஃபியூச்சரை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது. பட் ஆனால் இன்ட்ரென்சிக் வேல்யூ, அந்த காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த ப்ரீமியமில் இருக்கா, அது தெரியணும். அப்படின்னா நம்ம இதை ஆன் பண்ணோம்னா எரர் வரும். அது ஏன் எரர் வரும் அப்படின்னா, நீங்கள் எந்த கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது, அது எதை ரெஃபரன்ஸாக எடுக்கணும்னு தெரியாது, செலக்ட் பண்ணதெல்லாம் எடுத்துடுறோமா அப்படின்றது தெரியாது. அப்போ அதுக்கான செட்டிங்ஸ் இருக்குது. இது கீழே வந்துட்டீங்கன்னா இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண நிஃப்டினா நிஃப்டி எக்ஸ்பைரி, இது ரெஃபரன்ஸ். நான் வந்து ரெண்டு புட்டுக்கும் காலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை வந்து நான் ஃபெச் பண்ணணும்ல, அது நியர்பை இருக்கணும். ஏன்னா ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஸ்ட்ரைக்குக்கு மேலே நான் ஃபெச் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய கேல்குலேஷன்ஸை ஃபெச் பண்ணணும், நிறைய டேட்டாவை புல் பண்ணணும், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எடுத்திருக்க ஸ்ட்ரைக் ரெஃபரன்ஸாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வார கான்ட்ராக்டில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்கே இருக்குது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரைஸ் 655, பட் நீங்கள் சிந்தட்டிக் ஃபியூச்சர் கால்குலேட் பண்ணீங்கன்னா அது 605, இந்த வாரத்துக்கான விலை. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க, அது பெரிய டாப்பிக்காக போயிடும். பட் அந்த டூலும், அந்த ஆப்ஷன்ஸும் இந்த டூலில் இருக்குன்றதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். மற்றதெல்லாம் வந்து ஓன் யூஸ்க்காக, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிள், இந்த ஷோ டேபிள் எனக்கு இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன அது கண்டிஷனாக எழுதியிருக்கேன். ஒரு அபவுக்கு மேலே இருந்தால் என்ன, பிலோக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் என்ன எனக்கு தெரியணுன்றதுக்காக இந்த டேபிள் வச்சுருக்கேன் நான். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து அந்த ப்ரைஸ் எங்கே இருக்குது, நம்ம கொடுக்குற அந்த லாஸ்ட் ப்ரைஸ் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஆரஞ்சு கலரில் வரும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் ப்ளூ கலர், ப்ரீவியஸ் லோக்கு கீழே இருந்தால் ரெட். அந்த சிம்டம்ஸ் அப்படியே தெரிஞ்சிடணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் இருந்து ஒரு இன்சைட்டில் இருந்ததுன்னா ஒயிட்டில் வந்துடும். எனக்கு இது டேபிள் அடைச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு இது உள்ள இந்த ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே வந்து பை ஆர் செல், அது என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்குது, இந்தந்த ப்ரைஸ் இந்தந்த மேலே இருந்தால் இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் ஃபுல்லாக லென்த்தில் இருக்கும். இல்லை எனக்கு வந்து சின்னதாகவே இருந்தால் போதும், எனக்கு எப்படியா இருந்தாலும் இந்த ப்ரைஸ் இங்கே மேலே இருந்தால் தான் கலர் சொல்லிட போகுது அப்படின்னா மினிமோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேம் இது
சின்னதாக தெரிஞ்சிடும் அது எங்கே இருக்குது, அது என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. அதனால் வந்து இந்த டேபிளோட கண்டிஷன்ஸ் விருப்பம் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். இதை தனியாகவும் கொடுத்துருக்கேன், ஏன்னா இதுக்கு 4க்கு மேலே கொடுக்க முடியல. இதில் ஆல்ரெடி ஏகப்பட்ட லைன்ஸ் வந்து நான் ஃபெச் பண்ணிட்டேன். அது ஃபெச் பண்ணதுனால என்னால் மேக்ஸிமம் இதுக்கு மேலே கொண்டு போக முடியல. பட் இதோட செட்டப், இந்த ப்ரைஸ்லாம் இந்த ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற லாஜிக்ஸை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் அதில் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அந்த இண்டிகேட்டரும் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த டேபிளை மட்டுமே நீங்கள் வாங்குற ஒரு ஸ்டாக் அந்த ப்ரைஸில் என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு டேபிளாகவும் கொடுத்துருக்கேன். அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரீசெண்டாக வந்து வால்யூம் கேட்டிருந்தாங்க, சப்போர்ட் டிமாண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. இந்த ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் அக்குமுலேட் பண்ணுறாங்களா இல்லையா, அது அக்குமுலேட்டில் தான் இருக்கா, ஸ்ட்ராங்கில் இருக்கா, இந்த எனக்கு வால்யூம் தெரியணும் அப்படின்றதுனால ஒன்றும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. இட்ஸ் அண்டர் ப்ராசஸ். நம்ம மக்கள் எல்லாமே வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன்லாம் வந்து ப்ரீமியம்னு வேணும் கேட்டாங்கன்றதுனால இந்த சப்ளை டிமாண்ட் ஜோனை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது யூஸ்ஃபுல், இந்த லைன்ஸை தாண்டி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நான் தெரியல. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் bro. ஆல்ரெடி இருக்கிற ஒரு சப்போர்ட் உங்களுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு நிறைய பேர் சப்ளை டிமாண்ட் ஜோன் வந்து பார்க்கறதுனால எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்குன்னு அது ரெகுலராக அந்த சப்போர்ட் டிமாண்டை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். நான் பெருசாக அதில் எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக தான். யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஒரு சைட்வேஸில் இருக்குது, ஒரு மேனிப்புலேஷன் இருக்குது. என்னுடைய என்ட்ரி செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு ஐடிஎம் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஐடிஎம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அது ஏடிஎம்மாக மாறும்போது உங்களால் ஆவரேஜ் பண்ணுற பெனிஃபிட் கிடைக்கும். அது மறுபடியும் ஏடிஎம்மாக மாறிச்சுன்னா உங்களுக்கு எக்ஸிட் கிடைக்கும். இது ஒரு பையருக்கான சிம்பிள் என்ட்ரி எக்ஸிட். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இதை தாண்டி நம்ம மக்கள் நிறைய காம்பினேஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது ப்ரீமியமில் இருக்க பேசிக், இதோட அட்வான்ஸ் லெவல். எனக்கு இந்த காம்பினேஷன்லாம் பத்தாது, ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் வேணும். அந்த காம்பினேஷன்ஸ்க்காக தான் அட்வான்ஸ் ப்ரீமியம் மேஜிக். இந்த டூலும் அதே லைன்ஸ் தான் கொண்டு வரும். என்ன அப்படின்னா, காம்பினேஷன்ஸ் உள்ள நிறைய இருக்கும். எனக்கு ஐடிஎம்மோட லெவல்ஸ் எல்லாமே வேணும், ஓடிஎம்மோட லெவல்ஸ்லாம் வேணும். அது எல்லா காம்பினேஷனும் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த இண்டிகேட்டரில் கொண்டு வந்திருக்கேன். இதை யூஸ் பண்ணுறவங்க மட்டும் அதில் இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு டவுட் கேட்டுட்டு அப்டேட் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறவங்க கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அது எல்லாரோட டைமை தான் வேஸ்ட் பண்ணும். பட் எல்லாத்துக்கான ஆன்சரும் அது உள்ளே இருக்குது. நான் வந்து ஒரு டிசைடர் வேணும், மல்டி ஸ்ட்ரைக். நான் ஒரு ஏடிஎம் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அதோட டிசைடர் மட்டும் வேணும். இல்லை இல்லை, எனக்கு வந்து ஒரு ஐடிஎம் அதோட வந்து க்ளோஸ் டிசைடர் வேணும், ஒரு ஓடிஎம்மோட க்ளோஸ் டிசைடர் வேணும். அது ஹை லோ க்ளோஸ் அது எல்லாத்தோட டிசைடரும் கொண்டு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் பழகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஏடிஎம் எடுத்திருக்கு. அந்த ஏடிஎம்ன்றது 24,600 க்ளோஸோட டிசைடர். எனக்கு வந்து ஒரு ஓடிஎம் வேணும் 24,700, ஒரு ஐடிஎம் வேணும் 24,600. இது க்ளோஸ் டிசைடர். எனக்கு ஒரு ஹை டிசைடர் வேணும், இங்கே நீங்கள் ஹை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹை டிசைடர்ஸ் நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஹை டிசைடர் சரிபாதி அந்த ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம். இந்த ஏடிஎம் வந்து ஓடிஎம் ஆச்சுன்னா அங்கே என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, அது ஹை ப்ரைஸாக இருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
அந்த லைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஹை ப்ரைஸ், ஒரு ஹை ஆவரேஜ் ரைஸ் வருது, செல் தான் பண்ணுவாங்க. அது நீங்கள் அதை வந்து அதில் ஆட் பண்ணால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், பழக முடியும். அனைத்து ஆப்ஷன்களும் இதில் இருக்குது. எனக்கு வந்து ஹை ப்ரைஸில் எப்போவுமே செல்லு தான், லோ ப்ரைஸில் தான் பை. அது என்ன வந்து லொக்கேஷனில் வருது எல்லாமே இருந்ததுன்னா பை. இல்லை எனக்கு வந்து டிசைடிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். ஏன்னா 2 பேரோட லோவும் வந்து சமமாக இருக்காது, தெரியாதுல்ல. அப்போ எனக்கு வந்து ஆப்போனண்ட்டோட லோ, அவனுடைய ப்ரீவியஸ் டே லோ, அது எல்லாமே வேணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கிற ஐடிஎம். நீங்கள் ஏடிஎம் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக்கோட ஹை லோ க்ளோஸ் எல்லாமே வந்து இந்த செட்டிங்ஸ் உள்ள வந்துடும். இன்னையோட ஓப்பன் ஹை லோ. இல்லை எனக்கு ஐடிஎம்மும் இங்கேயே வேணும், நான் வந்து ஐடிஎம் காம்பினேஷன்ஸ் நான் ஏடிஎம்மை பார்க்கறதில்ல, ஆனால் ஏடிஎம்மை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு ஓடிஎம்லையோ ஐடிஎம்லையோ நான் என்ட்ரி எடுப்பேன், எனக்கு அதோட ப்ரீவியஸ் டே லோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த வந்து ஐடிஎம் ஓடிஎம் மேட்ரிக்ஸ் இதை ஆன் பண்ணிவிட்டு அதோட ஓப்பன் வேணுமா, ப்ரீவியஸ் ஓப்பன் வேணுமா அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நமக்கான ப்ரைஸஸ் இதில் வந்து வந்துடும். இதில் எனக்கு வந்து இந்த லேபிள்லாம் ரொம்ப லாங்காக இருக்குது, எனக்கு சேஞ்ச் பண்ணணும், எனக்கு இந்த ஸ்ட்ரைக் டீட்டெயில்ஸ் வேண்டாம், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைன் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு காலையில் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இப்போ அது ஓடிஎம்மா ஐடிஎம்மா ஓப்பனாக மட்டும் தெரியணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் லேபிளை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஐகான் போயிடும். அதாவது அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொஞ்சம் சின்னதாகிடும். அது தெரியணும் அப்படின்னு அந்த கோடு மட்டுமே வர வைக்கிறதுக்கு இல்லை, அது தெரியணுன்றதுக்காக. அதே மாதிரி ஹாஃப் பேக், அந்த ஹாஃப் பேக்குன்றது ஐடிஎம் ஓடிஎம் 2 டே ப்ரீவியஸ், இது எல்லாத்தையுமே சேம் கண்டிஷன்ஸ், சேம் லாஜிக், சேம் செட்டப்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்காக ஐடிஎம் ஓடிஎம் காம்பினேஷன்ஸில் கொண்டு வந்திருக்கேன். மற்றபடி மீதி எல்லாமே சேம் தான். இந்த டூலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதான். லெனின் மேல வியூ டுடே டுமாரோ இருக்குல்ல, அதை சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். அந்த எனக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த ப்ரைஸஸ், பட் நாளைக்கு காலையில் எனக்கு தெரியணும், எனக்கு வந்து மார்க்கெட் ஒரு நல்ல கேப் அப் ஆயிடுச்சு, இட்ஸ் அ ட்ரிக்கி ட்ரேட் பட் ரிஸ்கி ட்ரேட், ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு, முடியாததுன்னு இல்லை, முடியும், ப்ராபபிலிட்டி அது வந்து ஒரு கேம். என்னுடைய என்ட்ரி எப்போவுமே ஒரு லோவில் தான் இருக்கும். எனக்கு இன்னைக்கு லோ வந்து நான் மேனுவலாக பார்த்துப்பேன், நாளைக்கு எனக்கு அந்த ப்ரீமியம்கான லோ வேணும், தெரியணும், எனக்கு வந்து அந்த கால்குலேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ட்ரேடிங் வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரைஸஸ் வந்து நாளைக்கு காலையில் 9:15 தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து செலக்டட் ப்ரீமியமில் தெரியணும் அப்படின்னா அந்த டுமாரோ கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம சிபிஆரில் செட்டிங்ஸ் வச்சுருப்போம்ல, ஆமா, அதே மாதிரி அந்த க்ளோஸ் ப்ரைஸ் லோ ப்ரைஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடும். எனக்கு வந்து அந்த ப்ரைஸஸ் தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு வந்து ஒரு 2 ஐடிஎம் 3 ஐடிஎம் இருக்குன்னா மார்க்கெட் அங்கே வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, நான் ஒரு 2 ஐடிஎம்ல லோ ப்ரைஸில் பை என்னோட ஆர்டர் போட்டுட்டு அமைதியாக இருந்துருவேன். ஓகே, அந்த ஏடிஎம் ஐடிஎம்மாக மாறி திரும்ப ஏடிஎம்மாக மாறுச்சுன்னா நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன். கரெக்ட். நான் ஒரு ஓடிஎம்ல போனாலும் அது இன்னொரு ஓடிஎம்ல அந்த ப்ரைஸ் லோவில் கிடச்சதுன்னா வேகமாக போயிட்டு வேகமாக வெளியில் வந்துடுவேன். இது எல்லாமே ட்ரிக், ப்ராக்டிஸ். பார்க்குற இடம்லாம் என்ட்ரி தெரியும், பட் சேஃபாக போகணுன்னா ஐடிஎம்ல தான் போகணும். அது ஏன் போகணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நன்றி. டன்னா. தேங்க்யூ லெனின். டன். நன்றி ப்ரோ.